நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் என்னோட வருமானமே கம்மியாக இருக்கே, நான் எப்படி இதில் போய் சேமிக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரன் பஃபெட் இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர். அவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் சம்பாதிக்கிறேன், சம்பாரிச்சதுக்கப்புறம் செலவு போனதுக்கப்புறமா மிச்சம் ஏதாவது இருந்தால் சேமிக்கிறேன் அப்படின்னா அது என்றைக்குமே நடக்காது வாழ்க்கையில். அதுவே நீங்கள் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மிச்சத்தை எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து சொல்கிறது ஈஸி, ஆனால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு முயற்சி எடுத்தால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, முதல்ல ஒரு தொகையை ஒரு 20-30% வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, மிச்சம் 70% நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பெட்டர் ஆகிட்டே போவீங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சேமிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூடு தான். ஒரு செலவு பண்ணுறதுன்றதும் ஒரு ஆட்டிடியூடு தான், சேமிப்புன்றதும் ஒரு ஆட்டிடியூடு தான்.